Hey, hello guys, this is JCR and இன்னைக்கு நம்மளோட ஃபைனல் எபிசோட் இன் ஒன் ஆங்கிள் சீரீஸ். அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கான்வர்சேஷன் அண்ட் மீடியம் ஷாட், ஒயிட் ஷாட் அண்டு க்ளோஸ்அப்லாம் பார்த்தோம். அண்ட் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷல் சீரீஸ் பார்க்க போகிறோம். ஸோ வி கேன் ஜம்ப் இன்டு தி டுட்டோரியல். அண்டு ஸ்பெஷல் சீரீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று அதில் அந்த டெஃபினேஷனோ இல்லை எப்போ யூஸ் பண்ணோம், எந்த சுச்சுவேஷன் யூஸ் பண்ணோம், அந்த ஒரு தியரியே கிடையாது அதுக்கு. பிகாஸ் அது ஃபுல்லாக என்னென்னா ஒரு டிஓபி இல்லைனா ஒரு கேமரா ஆப்ரேட்டரோட க்ரியேட்டிவிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது, அவன் க்ரியேட்டிவிட்டியை நம்ம என்கரேஜ் பண்ணுறது. அதுதான் அந்த ஸ்பெஷல் சீரீஸோட அருமை பெருமை. ஸோ நம்ம அதுக்கு என்னென்னா ஒரு சில சாம்பிள்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்டு அதை வந்து எப்படி செய்யணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஒரு கேமராவுக்கு நம்ம மூமெண்ட் கொடுக்கணும்னா ஜஸ்ட் பேசிக் ரெண்டு தான் பண்ணுவாங்க. ஒன்று டில்ட்டு இல்லைனா பேன் பண்ணுவாங்க. டில்ட்டுன்றது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு இங்கே கேமரா ஸ்டெடியாக்குனா அப்படியே இப்படி மேலே தூக்குறது, இது வந்து டில்ட்டிங் சொல்லுவாங்க. இதுவே இப்படி பண்ணால் இது வந்து பேனிங்னு சொல்லுவாங்க. அண்டு அது வந்து சும்மா ஒரு சில ஷார்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட்டு என்ன சொல்ல, ஆடியன்ஸை போர் அடிக்கக்கூடாது, ஒரே மாதிரி வச்சு எடுக்கிறது. ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக மூமெண்ட்லாம் கொடுப்பாங்க. அண்ட் இன்னொரு ஷாட் பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஷாட்னு இருக்கும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. என்னென்னா ஒரு சில சீன்லாம் பார்த்தீங்கன்னா உட்காந்தே எடுக்கிறோம், எல்லோரும் ஒரே இடத்துல நின்று பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஷாட் யூஸ் ஆகாது. இதுவே ஒரு சில சேசிங் சீனோ இல்லை அந்த ஸ்டண்ட் சீனோ பார்த்தீங்கன்னா அப்போலாம் பார்த்தீங்கன்னா கேமரா அப்படியே ஃபாலோ ஆகும். அப்படியே அந்த வண்டியோ காரோ இல்லைனா இந்த ஓடும்போது அப்போலாம் பார்த்தீங்கன்னா கேமரா அப்படியே கூடவே போகும். ஸோ அதெல்லாம் வந்து ஃபாலோ ஷாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த 3 தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த 3 பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸ்அப், மீடியம், ஒயிட் ஷாட்லாம் சொன்னால அதோட மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் லைஃப் கொடுப்பாங்க அந்த கேமரா மூமெண்ட்ஸ்க்கும். ப்ளஸ் அந்த மூவிக்கும் இன்னும் கொஞ்சம் ஒரு பியூட்டி கொடுப்பாங்க. அண்டு என்னோடய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த தர்பார் மியூசிக் இன்ட்ரோன்னு ஒன்று இருக்கும், ஒரு வீடியோ எடுத்திருப்பேன் நான். அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி நான் கிம்பிள் வச்சு எடுத்திருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அந்த ஷூ மட்டும் சென்டரில் இருக்கும், கேமரா மட்டும் அப்படியே இருக்கும் பார்த்தீங்கன்னா. அது வந்து பேரலாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பேரலாக்ஸ்னால் ஒரு ஆப்ஜெக்டை சென்டரில் வச்சுட்டு நம்ம கேமரா வந்து அப்படியே ஒரு மாதிரி செமி சர்க்கிள் வைக்கும், அப்படியே ஒரு செமி சர்க்கிள் ஃபார்மில் போகிறது. அது வந்து பேரலாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா அதுலேயே அந்த வீடியோவிலே அவன் நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த அப்படியே கிட்ட வந்துக்கிட்டே நானும் அவன் கிட்ட க்ளோஸராக வந்துக்கிட்டு அப்படியே நான் இப்படி கேமராவை ரொட்டேட் பண்ணுவேன். அவள் பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் தரும் அந்த கேமரா ஆங்கிளே. ஸோ அது கொஞ்சம் பார்க்க அப்படியே ஒரு மாதிரி அட்ராக்டிவாக இருக்கும் அந்த ஆங்கிள்ஸ்லாம் பார்க்குறதுக்கு. அண்டு இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரீசெண்டாக போட்டிருந்தேன்ல ஒரு 1 மந்த் முன்னாடி இந்த பார்ட்டி சாங், அந்த மியூசிக் கவர் போட்டிருந்தேன்ல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 1 மினிட் அந்த வேஷ்டி கட்டு 2 பேர் டான்ஸ் ஆடுவாங்களே, அந்த இதில் பார்த்தீங்கன்னா நானும் தான் இருப்பேன். நாங்கள் 3 பேர் பாட்டு டான்ஸ் ஆடுவோம்ல. அந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் கேமரா ஆங்கிள் வந்து என்னென்னு சொல்ல, இந்த கார் ஸ்டியரிங் திருப்புற மாதிரி இப்படின்னு பண்ண சொல்லியிருப்பேன் நான். ஸோ அந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல, அந்த பீட் பேக்ரவுண்டில் அந்த மியூசிக் பீட்டுக்கும் சரி, ப்ளஸ் நாங்கள் இருக்கிற கெட்டப், லொக்கேஷன் அதெல்லாம் அப்படியே ஒன்றா ஷூட் ஆனதுனால அது பார்க்க இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் நடுவில் ஒரு சில கிளிச்சஸ் எடிட்டிங்லாம் இது பண்ணனால இன்னும் கேட்சியாக இருந்துச்சு, ஆடியன்ஸை இன்னும் கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இதுவே என் பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கேமரா ஆங்கிள்ஸில் அந்தளவுக்கு பக்காவாலாம் பண்ணியிருக்க மாட்டேன். இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவிட்டியோட எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய வீடியோவிலலாம் இந்த காலா வீடியோ இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஒயிட் ஷாட்டு, சும்மா நிற்க வச்சு எல்லோரும் நிற்க வச்சு எடுத்துருப்பேன். அது ஒன்றும் அவ்வளோ ஆடியன்ஸ்க்கு அந்த அளவுக்கு ஒரு ரீச் கொடுக்கல, அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கல. ஸோ அதுக்கு அந்த வீடியோக்கும் அண்டு இப்போ எடுத்த வீடியோக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பரவாயில்ல, தம்பி இம்ப்ரூவ் ஆகிருக்காப்புல கேமரா ஆங்கிளில் அப்படின்னு உங்களுக்கே தோணுதான். நார்மலு ஸ்டாட்டிக்காக வச்சு எடுக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு சில மூமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கும் அந்த வீடியோவோட டிஃப்ரென்ஸு வேறு லெவலில் இருக்கும். அண்ட் அவ்வளோதாங்க கைஸ், வீடியோ முடிஞ்சிச்சு. அண்டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் நான் மறுபடியும் அகைன் ஏதாவது ஃபோட்டோஷாப்போ, ப்ரீமியர் ப்ரோ டியூட்டோரியலோ, அப்படி இல்லைனா ஏதாவது மியூசிக் கவரில் வந்து உங்களை பார்க்குறேன். அத்துடன் வெளியே போகிறது JCR. பாய்.